யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் அண்ணன் கொஞ்சம் அவங்க அனுபவ சாட்சி எப்படி நம்ம சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்படிலாம் சொல்லிவிட்டு அடுத்து எடுப்பாங்கன்னு நினச்சா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. சரியா வெட்டுக்கிளியெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அறிவுறுத்தப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்கள் 2வது அதிகாரம் நம்ம 15வது வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்கிறதுனா உபவாசத்தை குறித்து தான் இந்த மாதம் அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் சொன்னதுனால யோவேல் 2வது அதிகாரம் முழுவதும் எடுங்க தம்பி அப்படின்னாங்க. அதனால் காலையில் இப்போ 8:30 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 8:30 அந்த மகளிர் குழு, அது என்னது மகளிர், அது பெண்கள் ஐக்கியம் வரைக்கும் போகுது செய்தி. பெண்கள் ஐக்கியத்தில் ஏதாவது கதையெல்லாம் பேசப்படாது. அவள் என்ன செஞ்சா, இவன் என்ன செஞ்சா, அவள் சரியில்லை இவா சரியில்லைன்னு இருக்கக்கூடாது. பெண்கள் ஐக்கியம்னா பெண்கள் தான், பல பெண்கள் அப்படி உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்காங்க. அதை மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாராக. அப்போ அண்ணன் சொன்னாங்க, அந்த மாதிரி 2வது அதிகாரம் முழுதும் யோவேல் முழுதும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னால், அந்த 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அவர் இல்லை 15வது வசனத்தில் என்ன பண்ணுங்க, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாள் அப்படிங்கிறதான வார்த்தையை தவிர வேறு ஒன்றுமே தியானிக்க முடியல. 2 பிறகு அதிகாரம் பொழுதோ நம்ம எடுக்கிறது. அதனால் இன்றைக்கு ஏன் ஒரு பரிசுத்த நாளை நம்ம நியமிக்கணும், ஏன் ஒரு உபவாசம் இருக்கணும், அந்த உபவாசத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிறாரோ அவ்வளோ நேரம் நம்ம அனுமதிக்கிறபடி பார்ப்போம். 2வது இது ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி போல். ஏன்னா மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையில் அது வித்தியாசமான ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறபடினால கொஞ்சம் நிதானமாக நம்ம வசனங்களை நிறைய வாசிச்சுட்டு ஏன் நம்ம உபவாசம் நம்ம இருக்கணும், அதில் உபவாசத்தினால வரக்கூடிய மேன்மைகள் என்னங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்களேன், தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. சரி, அந்த வசனத்தில் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1043வது பக்கம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 1043வது பக்கத்தில் 9வது அதிகாரம் 3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இப்போ உபவாசம் பண்ணணும். அந்த உபவாசம் பண்ணும்பொழுது என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், அவருக்கு முன்பாக நம்ம காத்திருக்கணும். சரியா? என் முகத்தை அவருக்கு நேராக்கி 4வது வசனத்தை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, மார்க் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். சரி, இப்போ பாருங்களேன், அப்போ உபவாசத்தை நியமித்து ஒரு உபவாச நாளை நம்மளே இப்போ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம உபவாசம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ உபவாச நாள் என்பது அல்லது உபவாசம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது மாத்திரமல்ல, அங்கே முக்கியமான காரியம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கப்பட்டிருக்கு பாருங்கள். பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மின் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காய்க்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தானியேல் என்ன பண்ணார், உபவாச நாளை நியமித்தார், அவர் ஜெபம் பண்ணினார், ஆண்டவரை தேடினார், பாவ அறிக்கை பண்ணார். சரியா? இப்படி பாவ அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பண்ணும்போது என்ன பாவ அறிக்கையெல்லாம் பண்ணினார், இல்லை நம்ம என்ன பாவம் செய்கிறோம். இப்போ உபவாசம் பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்மை பரிசோதிக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால்
பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறதற்கு நமக்கு ஒரு உபவாசம் தேவை. அதாவது நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு உபவாசம் தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அந்த உபவாச நாளை நியமிங்கள் சொல்லி ஆண்டவர் நமக்குள்ள சொல்கிறார். அப்படின்னா என்ன? நான் உபவாசம் பண்ணுறது என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் என்னன்னா, பரிசோதித்து பார்க்கறதற்காக நான் உபவாசம் பண்ண போகிறேன். ஆமென். நான் என்ன தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி நான் பரிசோதித்து பார்க்க போகிறேன். என்ன பரிசோதித்து பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய காரியங்களில் ஒருவேளை நான் நிறைய காரியங்களில் ஒரு பின்மாற்றத்தில் இருந்தாலோ அல்லது நான் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலோ அதையெல்லாம் இப்போ நான் அறிக்கையிட்டு நான் இந்த உபவாச நாளில் மீண்டும் அவருடைய சமூகத்தில் வந்து சேர்வதற்கு இந்த உபவாச நாளை நம்ம நியமிச்சிருக்கிறோம். அப்படி தானே? நம்ம எல்லாரும் நம்ம பாவம் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய பெரிய பாவங்கள் நம்ம செய்கிறதில்ல. ஒருவேளை அது நமக்கு ஆனால் சின்ன சின்ன காரியங்களை நம்ம நிறைய தவறுகிறோம் அப்போது நம்ம அந்த சின்ன சின்ன காரியங்களை தவறும் போது கூட நம்ம அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி விட்டுவிடும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான காரியமாய் காணப்படுகிறது. சரியா? இப்போ அதில் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிங்க, அல்லது முதல்லேருந்து நாங்கள் வாசிப்போம். நம்ம வாசிக்கலாம். 5வது வசனம் முதல் குறிப்பு என்ன? முதல் குறிப்பினுடைய தலைப்பு என்னென்னா, நாம் பரிசோதிக்கணும். நாமே பரிசோதிக்க போகிறோம். உபவாச நாளை நியமித்து உபவாசம் பண்ணி நம்மளை பரிசோதித்து பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப போகிறோம். அப்படி பாவத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஏன் இதை மாதிரி உபவாசம் நியமிக்கணும் அப்படின்னா 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அக்கிரமக்காரராய் இருக்கிறோம், துன்மார்க்கமாய் நடக்கிறோம், கலகம் பண்ணுகிறோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போகிறோம். ஒருவேளை இந்த கால வேளையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், ஒருவேளை நம்ம அக்கிரமக்காரராக இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப அக்கிரமெல்லாம் செய்கிறத பிள்ளைகள்லாம் இல்லை. சரி, பரவாயில்ல, அதை விட்டுருவோம். அடுத்த என்ன சொல்லியிருக்கேன், துன்மார்க்கமாய் நடக்கிறோமா அப்படின்னு நீங்கள் நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம அக்கிரமம் செய்கிறோமா, துன்மார்க்கமாய் நடக்கிறோமா, கலகம் பண்ணுறோமா? அது மாத்திரமல்ல, ஆனால் அந்த கடைசி பாயிண்ட் எல்லாருக்கும் பொருந்தும். என்ன பாயிண்ட் பாருங்கள், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அவருடைய கற்பனைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் நிறைய கற்பனைகள் இருக்குது. ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் நிறைய கற்பனைகள் இருக்குது. இந்த கற்பனைகளெல்லாம் கை கொள்கிறோமா? இப்போ பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த உபவாச நாள். சரியா? கை கொள்கிறோம்னா சந்தோஷம். ஆனால் நான் என்ன சொல்ல முடியும்னா, நம்ம ஒரு 100% ரொம்பலாம் பெருசெல்லாம் கை கொள்வது இல்லை. அதாவது அந்த நேரத்தில் உணர்வு அடைவோம், கை கொள்ளுவோம், அப்புறம் கொஞ்சம் நியாயங்களை கொஞ்சம் விட்டு திரும்பிடுவோம், கொஞ்சம் ஒரு அசதி ஆயிடுவோம், அல்ல கொஞ்சம் ஜெபத்தில் குறைஞ்சிருவோம். எப்படியோ அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உபவாச நாளை நீங்கள் நியமித்து நம்ம அக்கிரமக்காரராக இருக்கிறோமா, துன்மார்க்கமாய் நம்ம நடக்கிறோமா, கலகம் பண்ணுறோமா, நம்ம ஆண்டவருடைய கற்பனை நியாயங்களை விட்டு அகன்று போகிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறதுக்கு தான் அந்த உபவாச நாள். ஹல்லேலூயா. அப்போ உபவாசத்தை எதுக்கு நம்ம கூறுறோம்னா, இப்படிப்பட்டதான எண்ணங்கள், அதாவது கலகத்தின் எண்ணங்களோ அல்லது இப்படிப்பட்டதான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குமே ஆனால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி மனம் திரும்புகிற பட்சத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். முதல். 2வது பாருங்கள், 6வது வசனத்தை வாசிங்க. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமலும் மார்க் பண்ணுங்க. தீர்க்க தரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். முதல்ல என்ன சொன்னேன், உபவாசம். ஏன் நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். உபவாச நாளை நியமித்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு குறிப்பு எதுக்காக, நாமே ஆராய்ந்து பண்ணுவதற்காக உபவாசம் பண்ண போகிறோம். இது மற்றவங்களுடைய நன்மைக்காக இல்லை. ஆண்டவரே அவனை ரட்சி இவனை ரட்சிலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல எங்களை காப்பாற்றுங்கப்பா, எங்களுக்கு இப்படிப்பட்டதான கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக நாங்கள்லாம் இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்குறதற்கு முதல் குறிப்பு என்ன, ஃபஸ்ட்டு குறிப்பில் முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், நம்முடைய எப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நீதி நியாயமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2வது பாருங்கள்,
தீர்க்கதரிசியாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா இல்லை செவி கொடுக்குற லிஸ்ட்டில் இருந்தோமா? என்ன ஒன்றும் சத்தத்தில் ஒரு மாதிரி நான் ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போன மாதிரி எனக்கு இருக்குது, சத்தமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு பாஸ்டர் நேற்று விளக்கம் சொன்னார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குன்னா எங்கேயா கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னாரு. சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரியா அப்படின்னாரு. அதை மாதிரி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு மாதிரி அமைதி அல்லேலியாவும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லைன்னா நான் எங்கே நிற்கிறேன், உண்மையிலே சபைக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வருது. சரியா, உங்களை சொல்லலாம், என்னையே சொல்லிக்கிறேன். நீங்களா நல்லா தங்க கட்டி நான் தான் என்னை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறேன். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுத்துருக்குறோமா இல்லையா? கொடுத்துருக்குறோம். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கு நாங்கள் செவி கொடாமற் போனோம் அப்படின்னு எழுதியிருக்குது. ஒரு 50% செவி கொடுத்துருக்கோம். 50-50 தான். அப்போ 100% செவி கொடுத்தோம்னு சொல்லி எல்லாம் உண்மை அப்படித்தானே? எல்லாம் உங்கள் பாஸ்ட் சொன்னதெல்லாம் நீ கேட்டிங்களாக்கும். ஒன்றும் இல்லை, 5:30 மணி ஜபத்துக்கு வாங்கினா யார் இதுவரை கேட்டிருக்கா? அப்புறம் நாங்கள் செவி கொடுத்துட்டோம்ங்கிறீங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், என் வீடு விருகம்பாக்கத்தில் இருக்கு, நான் அங்கேருந்து வர முடியுமா டேனி கேட்குறான். சரி, அவன் பரவாயில்ல விட்டுடலாம். பக்கத்தில் இருக்கதா செவி கொடுக்காமல் போடாமல் இப்போ நீங்கள் செவி கொடுக்காமல் போன லிஸ்ட்டில் தானே இருக்கிறீங்க, இருக்கோமா இல்லையா? சரி, ஏன் இப்படி ஒரு கிரிக்கெட் தெரில. ஆமேன். நம்ம நிறைய விஷயங்களை அதான் சொல்லலை, ஆண்டவருடைய புக்கை எடுத்து வச்சு நம்ம படித்தோம்னா நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறத காட்டிலும் நமக்கே நம்ம பிரசங்கம் பண்ணோம். ஏன்னா அண்ணன் வந்து வாரம் டே புதன்கிழமை சாயங்காலம் வந்துரு, வியாழக்கிழமை காலையில் நீ தான் இப்போ ப்ரேயர் எடுக்கணும், வெள்ளிக்கிழமை நீ தான் ப்ரேயர் எடுக்கணும்னு சொன்னால் இது வரைக்கும் நம்ம செவி கொடுக்கலை. ஆமாம், அப்படித்தானே? இது நமக்கும் அது வருதில்ல, செவி கொடாமல் போனோம் அப்படின்ட்டு. சரி, செவி கொடுக்கலாம்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் அவன் லீவு போட்டான். ஆமாம், சரி, நாளைய காலையில் 5 மணிக்கு நம்ம போய் ஜெபத்தில் போனோன்னா ஒரு ஆள் 11 மணிக்கு தோசையை கொண்டு தருது. நீங்கள் அப்புறம் நான் 11 மணிக்கு சாப்பிட்டு எப்போ நான் எந்திரிச்சு நான் எப்போ ஜெபிக்க போகிறது அப்படின்ட்டு. அதை மாதிரி செவி கொடாமல் போனதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம், ஆனால் அப்படிலாம் காரணம் சொல்லக்கூடாது. ஆமாம், செவி கொடுக்காம போனதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். அதுக்குத்தான் இந்த உபவாசத்தில் நம்ம திருந்த போகிறோம். அப்படி தானே? ஆல்ரெடி சிரிக்கிறான். அப்போ நம்ம எப்போ தான் நம்ம திருந்துறது? இப்படி வருஷம் இப்படி ஒவ்வொரு மாதத்தில் அப்பப்போ திருந்தி இருந்தோம்னா என்ன செய்ய? ஆண்டவரே சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கட்டும், கொத்தி எரு போடுவேன், இந்த வருஷத்துலையா கனி கொடுக்கட்டும் சொல்லி தான் நம்மளை வச்சுருக்கார். நம்ம பெர்ஃபெக்ட்டுங்கிறதுனால வைக்கலை, புரியுதாம்மா? அவர் பெர்ஃபெக்ட்டுங்கிறதுனால நம்மளை வச்சுருக்கார். ஆமாம், நம்ம பெர்ஃபெக்ஷன்லாம் பார்த்தோம்னா ஒன்றுக்கு கூட லாய்க்கு இல்லை. அது அவருடைய பரிபூர்ணத்தினால, அவருடைய ரட்சிப்பின்ல, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினதுனால நம்மளை உட்கார வச்சுருக்கார். சப்போஸ் நம்ம பண்ண ஜெபத்துக்கு நம்ம பண்ணின அட்டூழியத்துக்கெல்லாம் எடுத்திருந்தார்னா வெறும் இங்கே யாருமே இருக்க முடியாது, சபையே இருக்காது. சரி, ஏதோ இருக்கட்டும், இந்த மாதிரி கொத்தி எறுபோடும், இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கட்டும் அப்படின்னு தான் கொத்தி எறுபோட்டுருக்காரு. இப்போது ரெண்டாவது, நம்ம எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்துருக்குறோமா? ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு சில நேரம் நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம வருஷத்தில் முதல் மாத நாளில் நிறைய தீர்மானம் எடுப்போம். அப்படிலாம் மாதம் வாக்கு தத்துவத்தில் ஆண்டவரே இந்த மாதம் நல்லா ஜெபிப்பேன், இந்த வருஷம் நல்லா ஜெபிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம தீர்மானம் எடுத்தால் கூட அந்த தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிலை இல்லாதபடி மாறிடுறோம். அது நிறைய, அதாவது நம்ம செய்ய மாட்டோன்னு சொல்கிறது, செய்ய முடியலைங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனால் செய்ய முடியும் அப்படி நம்ம நினச்சா செய்ய முடியும், அப்படி தானே? இப்போது உதாரணத்துக்கு நானே சொல்கிறேனே, இதுவரைக்கும் என்னுடைய ஸ்கூலில் வந்து பழைய கரஸ்பாண்டன்ட் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க சமீபத்தில். நம்ம சௌரியமாக போவோம், சரி நம்ம சார் தாடை அப்படின்ட்டு. இப்போ ஒரு கார்டு, பஞ்சிங் கார்டு கொடுத்துட்டாங்க, 12:30க்குள்ளே நீ வந்து பஞ்சிங் வைக்கணும்னா மோசஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தாலும் அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தாலும் ஓட வேண்டியது இருக்கா இல்லையா? அப்போது முடியும்னு ஒரு காலகட்டம், ஒரு நிர்பந்தம் வந்தால் நம்ம சேரோமா இல்லையா? அப்போ அது நம்ம தீர்மானத்தின் அடிப்படையில் தானே இருக்குது. அங்கே போனால் என்ன ஆகும்? சம்பளம் போயிடும், 6 நாள் சம்பளம் போயிருங்கிறக்க கரெக்டாக கார்டு அன்றைக்கெலாம் அப்படி தான் அண்ணன்ட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், அண்ணன் 12:15 ஆச்சு, நீ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்கா? அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்கிறோமா இல்லையா? அப்போ தீர்க்க தரிசிகளுக்கு, ஊழியக்காரருக்கு செவி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டோம்னா செவியே கொடுக்க மாட்டோம். சரி, அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, என்ன பண்ணுறது? சரி, நம்ம பலவீனப்பாண்டோம், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் பலவீனப்பாண்டோம், ஆனால் தெரியும் ஆண்டவர் கிடையாது, நீ நடிக்கிறடா, பலவீனம்லாம் கிடையாது, நீ உன் காரியத்துக்கு நீ வேலைக்கு போகும்போது அல்ல நீ மற்ற காரியம் உனக்குன்னா நீ இப்போ கரெக்டாக ஓடுற, நான் சொல்கிறதெல்லாம் கீழ் பண்ண ஆண்டவர் அவனுக்கு தெரியும். வெளியில் சொல்ல மாட்டார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வெளியில் சொல்லாதனால தான் நம்மளாம் இன்றைக்கி அழகாக உட்காந்துருக்கோம், வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு அழகாக உட்காந்துருக்கோம். நிறைய பிட் நோட்டீஸ் மாதிரி அடித்து நம்ம முதுகில் ஒட்டிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க,
நீங்களும் சர்ச்சுக்கு வர முடியாது, நம்ம குறையெல்லாம் பின்னால் எழுதிட்டு தான் நீங்கள் வாசிச்சுட்டா ஓடி போயிருவீங்க. அதனால தான் ஆண்டவர் அப்படிலாம் வெளியிலலாம் சொல்ல மாட்டார். ஆனாலும் கூட நம்ம எத்தனையோ முறைகளில் ஊழியக்காரருடைய செவிவிடாமற் போனோம். ஆனால் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் இந்த உபவாச நாளை நியமிச்சிருக்கிறீங்க. ஊழியக்காரருக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகளுக்கு அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் பேசுகிற இடம், தீர்க்க தரிசி பேசுவார். இன்னும் நான் சொல்கிறேன், அதில் மேலானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை என்ன செய்ய வைக்கிறாரு, அதில் என்னோடு கூட ஏன் என்ன பேசுகிறார், இதுக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம கீழ்ப்படிவோம். 2வது. 3வது அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. அடுத்த வசனம் சேர்த்து படிச்சிருவோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெட்கத்துக்குரியவர்கள் ஆனோம். இன்றைக்கு அருமையான கால வேளையில் ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளால் நம்ம பாவம் செஞ்சுருப்போம், நம்ம சிந்தனைகளினால் பாவம் செஞ்சுருப்போம், அல்லது நம்ம நடக்கையினால் சில நேரங்கள் அது பாவம் செஞ்சுருப்போம். இப்படிப்பட்டதான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே. ஆனால் அந்த பாவம் என்ன ஆகும்னா நம்மளை வெட்கப்படுத்திடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு முன்னால் வெட்கப்பட்டு போகிறதுக்கு காரணம், அங்கே அழகாக தானியேல் தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் வெட்கம் எங்களை வந்து ஆண்டு கொள்ளுது. அப்போ இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன பாவம் எங்களிடத்தில் இருக்குது ஆண்டவரே? அதாவது வேதத்தில் இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிற, வேதத்தில் இல்லை, பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிறத கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் பாவம், ஆண்டவர் சொல்லுகிறத செய்யாமல் இருக்கிறதும் பாவம், ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்கிறதும் பாவம். ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு செய்யக்கூடாது, இது செய்யாத, போகாத, அங்கே நிற்காதன்னு சொல்லுவார், ஆனால் நம்ம செய்வோம், அதுவும் பாவம்தான். செய்ய சொல்கிறத செய்யாமல் இருக்கிறதும் பாவம்தான்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அதே போல் அப்போ நான் சொன்னது போல் பெரிய பாவங்கள்லாம் நம்ம பண்ணாட்டாலும் ஏதோ நம்முடைய இருக்க ஆண்டவர் எந்த காரியங்கள் உணர்த்தி வைப்பாரே, ஆனால் அந்த பாவங்களை விட்டு நமக்கு மன்னிக்கிறதற்கு அல்லது நம்ம மனம் திரும்புகிறதற்கு நம்மளை நாம் ஆயத்தம் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 10வது வசனம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 13வது வசனத்தில் வந்துடுவோம்க்கா. 13வது வசனத்துக்கு வந்துடுவோம். அதாவது ஆண்டவர் எல்லா தீங்கையும் அனுமதிக்கிறாரு, ஆனாலும் 13வது வசனத்தில் கடைசி வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை, ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து நீங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனால், ஆனால் இப்போ என்ன நான் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் 17வது வசனத்துக்கு வந்துடுவோம். இப்பொழுதும் என் தேவனே, இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இப்போ நிறைய அந்த நீங்கள் 9வது அதிகாரத்தை முழுதும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுட்டு நான் சொன்ன இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆண்டோடைய சமூகத்துக்கு விலகிற காரியங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கிறதுனால, ஏன்னா நான் அடுத்தடுத்த குறிப்புக்கு போக விரும்புகிறேன். இதுலேயே நான் நின்னேன்னா இன்னைக்கு கண்டிப்பாக 9 மணி ஆயிரும். அதனால் அதில் 9வது வசனத்தில் நீங்கள் முழுசும் வாசிக்கும் பொழுது கடைசியில் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறார். இப்போ மனம் திரும்புகிற பட்சத்தில் ஆண்டவரே எங்களை நீங்கள் செவி சாய்த்து கேட்டருளும் சொல்லி 20வது வசனத்தில் இப்போ நம்ம எல்லோரும் மார்க் பண்ணுங்கள். 20வது வசனத்தில் எல்லோரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளைகளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச நாளில் நாம் பாவத்தை விடுகிறதற்கோ, நீதி நேர்மையாக நடப்பதற்கும், கற்பனைகளை கைக்கொள்வதற்கோ,
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குவதற்கும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன். ஆமென். நீ மிகவும் பிரியமானவள், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஆமென். அப்போ நம்ம மனம் திரும்புகிற பட்சத்தில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவர் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பிரியமானவனே பிரியமானவளே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே நான் உனக்கு அருளினேன், கேட்டலையெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லணும்னா நாம் இந்த உபவாச நாளில் நான் அந்த 9வது அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் வாசிக்க முடியல. நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க. இத்தனை நியாயங்களையும் நீதிகளையும் நம்ம கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் சிறு பாவம் பொய் சொல்லுவோம், சரியா? பொய் சொல்லிவிட்டு நம்மளே கிளாசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். இது மற்றவங்களை பாதிக்கிற பொய், பாதிக்காத பொய், அப்படிலாம் வச்சுருக்கோமா இல்லையா? பிஸ்னஸில் அதுலேயும் நிறைய இருக்கிறவங்களுக்கு அப்படி நிறையா இருக்கும். ஏன்னா பொய் சொல்லி லோடே ஏற்றிருக்க மாட்டோம், லோடு ஏற்றி உங்கள் வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படிலாம் இருக்குது நிறைய தான் தலையை ஆட்டுறாங்க சிஸ்டர். ஏன்னா அப்படி தான் சொல்லி அவனு போடல, இங்கே ஏற்றிருக்கவே மாட்டாங்க, வண்டியிலலாம் ஒரு பொருளும் ஏற்றிருக்க மாட்டாங்க. இப்போ இதை பொய்ன்னு சொல்கிறதா காரியத்தை மறைக்கிறதுன்னு சொல்கிறதா? சரி, எல்லாம் நிறைய இப்படிலாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நம்ம கேள்வியெல்லாம் கேட்டால் அதுக்கு பதிலே இருக்காது. அதனால் எது நமக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ, பொய்ன்னு எது ஆண்டவர் உணர்த்துறாரோ, எது தப்புன்னு உணர்த்தினாரோ அதில் இருந்து நம்ம பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி நம்ம வெளியே வரும் பொழுது இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத நீ எனக்கு பிரியமானவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு ஒரு உணர்வடைந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, இந்த உபவாச நாளில் அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் கேட்டு உங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே, இந்த தானியேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக நாங்கள் எதுலெல்லாம் பின்னால் இருக்கிறோம்ப்பா, எங்கள் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலேருந்து நாங்கள் என்னென்ன காரியத்தில் பின்னால் இருக்கிறோன்னு சொல்லி இதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம பாவரிக்கை செய்யணும், நம்மளை நாமே சுத்திகரிக்கிறதுக்கு இந்த உபவாசனால் நம்ம நியமிச்சிருக்கிறோம். ஆமென். அடுத்தவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, சரியா? அவங்கள அடுத்தவங்கள பார்த்தா நம்ம விசுவாச வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. அடுத்தவங்கள பார்த்தா நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ணவே முடியாது. அவள் அப்படி இருக்காளே, இவள் அப்படி இருக்காளே, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம் எப்படி இருக்கோம், நானும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறேன், அவரும் என்னோடு கூட நானும் அவரத்தில் உறவில் எப்படி இருக்கிறேன். அவங்க ஜெபிக்க மாட்டாங்களே, இவங்க திறக்க மாட்டாங்களே, அவங்க போக மாட்டாங்களே, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம் எப்படி ஆண்டவரோடு கூட, ஏன்னா நம்மளை ரட்சித்தவர் ஆண்டவர், உங்களுக்கு எனக்கும் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினவர் ஆண்டவர். ஆமென். உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, பக்கத்து வீட்டுக்காரி உத்தரவாதி கிடையாது. அவள் ஜெபிச்சா என்ன, ஜெபிக்காட்டா என்ன, நமக்கு என்ன? நம்ம ஜெபத்துக்கு போவோம். அக்கா வரீங்களா, இன்னைக்கு சாயங்காலம் அக்கா வரீங்களான்னு பக்கத்தில் கூப்பிட்டீங்கன்னு வைங்க. இல்லைக்கா எனக்கு நான் சப்பாத்தி சுடணும்னா நீ சுட்டிக்கிட்டே நீங்கள் வந்துடணும். அவள் சப்பாத்தி சுடுறதுக்கு நீங்கள் உருட்டி கொடுத்து நீங்களும் உட்காந்து கதையை பேசி 7-8 மணிக்கு வரக்கூடாது, சரியா? ஆமாம், மகளிர் குழுவில் எல்லாம் நடக்கும், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்புறம் 8 மணிக்கு ஆரம்பித்து 8:15 முடிச்சிடக்கூடாது ஆமேன்னு போட்டு, அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் நம்மளை நாமே ஆராய்ச்சி பார்த்து நல்ல வழியில் நடத்துங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். முதல் உபவாசம் நம்ம எதுக்கு பண்ண போனோம்? இந்த உபவாச நாளில் முதல் பாயிண்ட் என்ன? பாவ அறிக்கை செய்து நம்மை நாமே நிதானித்து பார்க்க போகிறோம், சரியா? 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சரி, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இப்போ உபவாசத்தினுடைய அடுத்த மேன்மை, அதில் ஏன் உபவாசம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருகிறார், சரியா? வந்து முழங்கால் படிட்டு 15வது வசனம் வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ ஒரு மனிதன் வருகிறார், அவர் பையனுக்கு ரொம்ப பிசாசு பிடித்திருக்கு, அலக்கழிக்குது,
நான் உங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்த ஆண்டவரே உங்கள் சீசர்களால் துரத்த முடியாமல் போயிட்டுன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வசனத்தில் நீங்கள் பென்சில் பேனா வச்சுருந்தா அல்லது நோட் வச்சுருந்தா மார்க் பண்ணி, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி. அப்போ விசுவாச குறைவுனால இருக்கக்கூடிய சில காரியங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். வாசிங்க, அடுத்த வார்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. இயேசு பிசாசை அதட்டினார். சரியா? சரி, அடுத்து, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ போதும். சரி, இப்போ நான் சம்பவத்தை நான் கோர்வையாக சொல்கிறேன். ஆண்டவரிடத்துல ஒரு 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 மனிதன் வருகிறார். அவர் தன்னுடைய மகன் பிசாசு பிடித்திருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது சீஷர்களிடத்துல ஃபஸ்ட்டு போகிறாரு. சீஷர்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு. உடனே ஏசப்பாட்ட வர்றாரு. ஏசப்பாட்ட வந்து, ஏன் ஆண்டவரே உங்கள் சீஷர்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு, அவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல போட்டு விட்டார், ஏன் உங்கள் சீஷர்களுக்கெல்லாம் துரத்த முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவிசுவாசத்தினால தான். இவங்க வேற சும்மா இருக்கப்படாதா, நைஸாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. பாருங்கள் என்ன கேட்குறாங்க. அதற்கு இயேசுங்க பாருங்களேன், தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? சரி, இப்போ நம்ம ரெண்டாவது குறிப்பு ஏன் நம்ம உபாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காகவும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பலப்படுவதற்காகவும் நம்ம உபவாசம் இருக்கணும். பிசாசு நமக்கு பிடிக்கல, பிசாசு பிடிக்காது. ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாம் நீங்கள் அப்படிலாம் விசுவாசிக்காதீங்க. ஐயோ அங்கே போனால் பிசாசு பிடிச்சிருமோ, இங்கே வந்தால் பிசாசு பிடிச்சிருமோ, அப்படிலாம் கிடையாது. சரியா? நம்ம நிறைய ஒரு பாஸ்டர் கதையெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். பாரு, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்மளே அவர் சொல்லுவார், நம்மளே ஒரு பிசாசுரா, நம்மளே பிசாசு இருக்க பிடிக்க போகுது அப்படிப்பார். அதனால் அந்த கதையெல்லாம் வேண்டாம். அதனால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, அதனுடைய கிரியைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. பிசாசினுடைய தந்திரங்கள் நம்ம கிரியைகள் காணப்படாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, அந்த பிசாசினுடைய தந்திரம் என்ன பண்ணிடும்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அப்படியே குறைச்சிட்டே வந்துடும். அது கூட ஒரு பிசாசின் தந்திரம் தான். நம்ம சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், அதில் நம்ம ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், அதில் நம்ம வேதவாசி இப்படி என்ன பண்ணோம், அந்த பிசாசு நம்முடைய சிந்தனைகளை மேற்கொண்டு நம்ம அவிசுவாசத்துக்குள்ள நடத்தி போயிடும். அப்போ நம்ம விசுவாச பாதையில் விசுவாசத்தோடு கூட இருக்கணும். ரெண்டாவது, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம உபவாசம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால தான் உங்களால் துரத்தி விடக்கூடாமல் போயிட்டு. அப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே அவிசுவாச வார்த்தைகள் நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடாது. சரி, ஆமென். அப்போ அவிசுவாச வார்த்தைகள் வந்துருச்சுனாலே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அவிசுவாச வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்ம அந்த மாதிரி சிந்தனைகள் காரியங்களுக்குள்ளே போகும் பொழுது அது என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன பண்ணுவோம், கிரியை வந்து பிசாசின் தந்திரங்கள் நமக்கு வந்துடும். சரி, இப்போ அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. அவிசுவாசத்தை நம்ம துரத்துறதுக்கு அல்லது அவிசுவாச நிலைமையிலிருந்து விசுவாசத்துக்குள்ளே வளருவதற்கு நமக்கு உபவாசம் வேணும். ரெண்டாவது, ஆண்டவர் பிசாசிட்ட போய் என்ன செஞ்சாராம், ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசிக்கிட்டு இருந்தாருன்னா போட்டிருக்கு, அதட்டினார். அப்படின்னா கட்டில் கொடுக்குறார். ஆண்டவர் வந்து என்ன அப்படின்னா கமாண்டிங், அப்படி தானே, அதட்டிட்டு அதட்டின உடனே அவனை விட்டு வெளியே. அப்போ நம்ம கமாண்டிங் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்படணும். இயேசுவின் நாமத்தினால் புறப்பட்டு போ பிசாசு. அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு சோர்வு இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால் அதை நான் மேற்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எனக்குள்ளே இருக்கிறத சோர்வின் ஆவிகளை நான் மேற்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அதை அதட்டும் பொழுது அல்லது விசுவாசமாக நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த உபவாச நாட்களில் நம்மளுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதற்கு தான் ஒரு நாளை நம்ம நியமித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களை நம்ம தொடாமல், அதாவது நம்மை தொடாமல் இருக்கிறதுக்கு உபவாசம் வேணும். ஆமென். பிசாசின் கிரியைகள் நம்முடைய வீட்டிலேயோ அல்ல நமக்குள்ள காரியங்களிலோ பிசாசினுடைய தந்திரங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு உபவாசம் வேணும். சரி, இப்போ பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6:11 16 வரைக்கும்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக, மார்க் பண்ணிக்கோங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களை நில்லுங்கள். அதான் அன்னைக்கு முதல்ல சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போல ஒரு செய்தி அல்ல, ஆனால் அது நமக்கு தேவையான பிரயோஜனமான செய்தி. ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இதை எங்களால் துரத்தக்கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் அவிசுவாசத்தினால தான். அப்போ எந்தெந்த பார்ட்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வருகிறதோ அதிலெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம விசுவாசத்தில் மீண்டுமே நம்ம புதுப்பிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த பாருங்களேன், இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம இந்த வசனத்தில் 6லேருந்து நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும், நம்ம மார்க்கவசத்தை இப்படிலாம் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய பழைய விளக்கங்கள் இருந்தால் கூட இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்ம மூளைக்குள்ளே ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, விசுவாசங்கிறதான கேடகத்தை பிடித்து அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருப்பதற்கு உபவாசம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் வளரணும் அப்படின்னா உபவாசம் வளரணும். ஆமென். என்ன அப்போ நிறைய சாப்பிட்டா அப்போ டெய்லி சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அப்போ சாப்பிட்டா விசுவாசம் இருக்காதா அப்படின்னு கேட்டால், இப்படிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. உனக்கு விசுவாசத்தில் வளரணும்னா உபவாசம் இரு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்து தான் நான் விசுவாசத்தோடு இருந்தால் நீ சாப்பிட்டுட்டு விசுவாசமாக இரு. அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைன்னா அதுக்காக நம்ம கேட்க இப்படிலாம் அப்போ நம்ம டெய்லி உபவாசம் பண்ணுமா, அல்ல நான் 3 நேரம் சாப்பிடாமல் இருக்கணுமாலாம் கேட்கக்கூடாது. உபவாச நாளை நியமிக்கணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறோம், இப்போ முடியலை. ஏன்னா உபவாசம் இருக்க சில காரணங்கள், வயசானதுனால கேஸ்ட்ரிக் அப்படிலாம் ஃபார்ம் ஆகிறதுனால இருக்க முடியல. 3 நாட்கள் 1 வாரம் வாலிப வயசில் ஒரு வேளை கூட சாப்பிடாம, அது நியூ இயருக்கு முன்னாடி 3 நாட்களாக உபவாசம் இருந்த நாள்லாம் உண்டு. அப்போல்லாம் ஒன்றும் நான் என்ன, அதாவது நம்ம உலக பிரகாரமான டாக்டர் சொக்கலிங்கன்னு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர் நிறைய வீடியோலாம் போடுவார். அவர் சொல்லுவார், சாப்பிடாமல் செத்து போனோம் ஒருத்தனுமே இல்லை, சாப்பிட்டு செத்து போனோம் தான் நிறைய பேர் இருக்காம்பார். ஒரு உலக பிரகாரமான ஒரு டாக்டரு, அவர் பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர் சொல்கிறதே அப்படி தான். சாப்பிடாமல் இருந்து செத்து போனது யாருமே இல்லையா, சாப்பிட்டு குண்டாகி ஹார்ட் அட்டாக்கு செத்து போகிறோம் நிறைய பேர் இருக்காடா. அதனால் இப்போ உபவாசம் வேணுமா, சாப்பிடுமா, சாப்பிட வேண்டாமா, இது எல்லாம் அவர் சொல்கிறத இங்கே சொல்கிறத அடிச்சுக்கிறாங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும், சரியா? அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, சாப்பிடாமல் இருங்க. சாப்பிடாமல் இருக்குது மேன்மைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமென். அதனால தான் இந்த 30 நாளும் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி 11 மணிக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஜெபிங்கன்னு சொல்கிறோம். அதனால் உபவாசத்துடைய மேன்மையை தனிங்க. அது வந்து அதை நம்ம ருசித்து பார்த்தா தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அது ருசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அதை வந்து விடவே முடியாது. உபவாசத்தை உட்காந்து ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒருமனப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொங்கல் இவ்வளோ சாப்பிட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கும் ஒன்றும் சாப்பிடாமல் ஜெபிக்கிற வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அப்படித்தானே? கொட்டாய் வரும், 4 டம்ளர் தண்ணியை குடிக்க வேண்டியது இருக்கும், யாராவது ஒரு 11 மணிக்கு ஒரு டீ தந்தால் நல்லா இருக்குவேன்னு இருக்கும். இதெல்லாம் இந்த பொங்கல் பண்ணுற விளைவு, அப்படித்தானே? அதில் ஊற்றின நெய் அதில் எல்லாம். அதே இது நீங்கள் சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், வெறும் தண்ணி பாட்டில் வச்சுட்டு பக்கத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா இல்லையா? இதில் நிறைய நம்ம என்ன கவுன்சிலிங் மாதிரி ஆகிப்போச்சு சர்ச்சு இப்போ காலையில். இது வந்து மெசேஜா இல்லை கவுன்சிலிங்கானு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தானே நினைவு போட்டுக்கிறார், சரியா? இல்லை இப்போ டாக்டர் சொக்கலிங்கத்தெல்லாம் பற்றி நான் நினச்சிட்டு வந்ததே இல்லை. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கோடை அவர் சொல்கிறார். நிறைய ஒரு கிளிப்பிங் அவர் அப்படி தான் சொல்கிறார். சாப்பிட்டு செத்து போனோம் ஒருத்தன், சாப்பிடாமல் செத்து போனோம் ஒருத்தனுமே கிடையாது, சாப்பிட்டு செத்து போகிறவங்க தான் நிறைய பேருங்கிற மாதிரி நம்ம அவர் சொன்னதே அது கீழ்ப்படிப்போம்.
அதுக்காகவே ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடை கட் பண்ணி உபவாசம் இருந்து பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம். சரியா, எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை எதில் இருக்குன்னா உபவாசத்தில் தான். எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நின்னாதான் நம்மளை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த உபவாசமும் இந்த விசுவாசமும் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நிறைய பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது, போராட்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம உபவாசித்து அதை மேற்கொள்ளணுமே தவிர அதற்கு பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப நிறைய வசனங்கள் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய மெயின் கண்டென்ட், அதாவது மெயின் என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு உபவாசம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்குள்ள விசுவாசம் வளர்வதற்கும் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு உபவாச நாளை நம்ம நியமிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், உபவாசித்து நம்மை நாமே பரிசோதித்து நாம் எப்படிப்பட்டதான பாவம் செய்கிறோமா, இல்லை ஆண்டவரை விட்டு தள்ளி போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு விசுவாசம் வேணும். 2வது, பிசாசுனுடைய வல்லமையும் பிசாசுடைய ஆண்டவரே சொல்கிறார், இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினால தான் போகணும் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு சொன்னது தான், அப்படி தான் அதில் மாற்றமே. அப்போது நமக்குள்ளே காணப்படக்கூடிய அல்ல நம்மை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், உபவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகுந்த கட்டாயமாக இருக்கிறது. அப்போ முதலாவது நம்மை நாமே பரிசோதிப்பதற்கு நமக்கு உபவாசம் வேணும். 2வது, விசுவாசத்தில் வளர்வதற்கும் பிசாசின் தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்பதற்கும் உபவாசம் வேணும். 3வது வாசிங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்க்கா. 2 நாளாகமம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சரி, இப்போ யோசபாத்துக்கு விரோதமா 2 மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சரியா, அவங்களுக்கு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தத்திற்கு வர்றாங்க. சரியா, இப்போ இங்கே யோசபாத் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அவர் 6வது வசனத்தில் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். இப்போ யோசபாத்து ஒரு உபவாசத்தை கூறுகிறார். இப்போ 3வது உபவாசம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே யோசபாத்துக்கு எதிராக நிறைய ராஜாக்கள், அந்த மோவாப் ராஜா, அம்மோன் புத்திரர் எல்லாரும் எதிர்த்து வர்றாங்க. இப்போ இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அது ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்கிறாரு. 11வது வசனமும் 12வது வசனமும் நம்ம வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இப்ப அடுத்த அந்த வசனத்தை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நான் இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்துல தான் நடத்தினார். என்ன தெரியுமா? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாத நேரத்தில் உபவாசம் பண்ணிடணும். 3வது குறிப்பினுடைய தலைப்பு அப்படி தான். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன பண்ணணும்?
உபவாசம் பண்ணணும். ஏன்னா அங்கே அழகாக சொல்லுகிறாரு, அங்கே யோசபாத் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோன் புத்திரர் மோபுத்திரர்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு உபவாசத்தை கூறிட்டாரு. ஆனால் என்ன செய்யன்னு தெரியல. ஆண்டவரே, நான் எவ்வளவோ நன்மைகள் அவங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், ஆனால் இப்போ அவங்க நன்மைக்கு தீமை செஞ்சு எங்களை இந்த இடத்த விட்டு துரத்த போகிறாங்க, அல்ல துரத்துவதற்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது 3வது உபவாசம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன செய்யன்னு எந்த ஒரு சூழ்நிலை திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு நேராக கைகளை விரித்து நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக வந்த ராஜாக்கள் என்ன நடந்ததுன்னா, அவங்க துதி செய்ய தொடங்கின பொழுது என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஓடிட்டாங்க. சரியா? அப்போ நம்ம பாடுவோமா? துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்குவார். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். துதி செய்ய தொடங்கினால். அப்போ என்ன செய்வது நினைக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா உற்சாகம். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். வாரங்கள் அசைய வேண்டும் ஆண்டவரே. அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். யோசபாத் யுத்த களத்திலே யெகோவா தேவனை துதித்திட, யோசபாத் யுத்த களத்திலே யெகோவா தேவனை துதித்திட, எதிரிகள் ஒருவராய் எதிர்த்தே மாண்டனர் துதியினால், துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். யோசபாத் யுத்த களத்திலே யெகோவா தேவனை துதித்திட, யோசபாத் யுத்த களத்திலே யெகோவா தேவனை துதித்திட, எதிரிகள் ஒருவருக்கொருவராய் எதிர்த்தே மாண்டனர் துதியினால், துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நான் அடுத்த வருடம்லாம் பிரசங்கம் பண்ணும்போது வால் கிளாக்கை நிறுத்திடலான்னு பார்க்குறேன். நான் பண்ணால் மட்டும் வேகமாக ஓடுது, அது என்னன்னு தெரியலை. சரியா? அவளை நிறுத்தி வச்சுட்டோம்னா 8:30 வச்சிடலாம், 1 மணி நேரம். சரி, இப்போது யோசபாத் என்ன பண்ணார், என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் அந்த 20வது அதிகாரத்தை வீட்டில் முழுதும் போய் வாசித்து கொள்ளுங்களேன். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள்லப்பா அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சிறாரு. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். வாசிங்கக்கா. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். இப்போ யோசபாத் என்ன பண்ணாரு? உபவாசத்தை கூறினாரு. ஆண்டவரே, எனக்கு நிற்க பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அப்போ ஆண்டவர்களுடைய மறுமொழி எப்படி வருது? நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தங்களை கண்டு சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசத்தை கூறியிருக்கேன், அவங்கள அப்படியே அனுப்பிட வேண்டியது தானே, நான் கண்டு சந்திக்கணும். அங்கே பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தரை. அப்போ போய் நம்ம சண்டை போடணும் தான் சொல்கிறார். சில நேரங்களில்
ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும், அப்படி தானே? ஆண்டவர் அவங்கள எல்லைக்குள்ளே வரவிடாமலும் பண்ண முடியும், சிலரை வரவிட்டு அவனை மேற்கொள்கிறதுக்கு பலனை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த உபவாச நாளில் எத்தனை சத்துருக்கள் உங்களை அழிக்கணும்னு நினச்சாலும், அல்ல எத்தனை பேர் விரோதமாய் உங்களுக்கு சுற்றி நின்றாலும், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள், அவரே பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாதையில் நம்ம சில நேரம் போய்த்தான் ஆகணும். அவர் சொல்கிறார், எதிர்கிட்டு வருவாங்க, எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தங்களை கண்டு சந்திப்பீர்கள், நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலங்காமலும் பயப்படாமல் இருங்க, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி எனக்கு சொல்ல. எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பி போகும்பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, நானாக இருந்தால் உண்மையிலே ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பேன். யோசபாத்து போல் நானாக இருந்தால், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நிற்க முடியல, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி தானே நான் கூப்பிட்றேன். அப்படி தான் அழகாக ஸ்டேட்மெண்ட் சொல்ல, அடைய எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னா, நீ போ, அங்கே போய் அவனை சந்தி, யுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நான் வெற்றியை தருவேன். ஏன்னா ஆண்டவர் சும்மா இருந்து வெற்றியை தர மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு வெற்றியை தரும். அப்போ அந்த யுத்த களத்துக்கு போகிறவனுக்கு தான் வெற்றியே தவிர யுத்த களத்தையே பார்க்காதவனுக்கு வெற்றி கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில யுத்தங்களை அல்ல சில போராட்டங்களை, சில முற்றுகை போடக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது அவைகள் பொருளாய் மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் இல்லாமல் போக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைக்குடிகளை சங்கரிக்கவும். இப்போ 23வது வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அதனுடைய விளக்கத்தை சொல்கிறோம். இப்போ நேர சண்டை போடணும்னு வர்றவன் எங்கே வந்திருக்கணும்? இந்த யோசபாத் ராஜா இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு வந்திருக்கணும். இவங்க வர்ற வழியில் என்ன பண்ணிவிட்டான், சேயீர் மலை தேசத்து குடிகளை, சேயீருங்கிறத மலை தேசத்தில் அங்கே உள்ள ஆட்களை ஃபுல்லாக கொண்டு போட்டிருக்கானுங்க. சரியா? கொண்டு போட்டுட்டு அங்கே அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்களா? இப்போது வர்றவன் நேராக வந்திருக்கணும், அப்படி தானே? நேராக வந்து இங்கே வந்து சண்டை போட்டிருந்தா பரவாயில்ல. சேயீர் மலை தேசத்தில் போய் அங்கே சண்டை போட்டுட்டு இவனுக்குள்ளே ராத்திரி இவனுக்குள்ளே என்ன சண்டை வந்ததோ தெரியல. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலக்கிற என்ன நினைக்கிறேன், ஒருவேளை அந்த சேயீர் மலை தேசத்தில் இருந்த அந்த கொள்ளை பொருளெல்லாம் பங்கு போடுறதுக்கு சண்டை போட்டானோலாம் என்னென்னு தெரியலை. அது எதுக்குன்னா ஆண்டவர் அதை எழுதி வைக்கல. அப்போது அங்கே பாருங்கள், அவங்க ஒருவருக்கொருவர் அவன் வெட்டிக்கிட்டு மாட்டான். அப்போ கர்த்தருடைய கிருபையின் கரம், ஆண்டவர் நம்மளை போக சொல்கிறாரு, யுத்தத்தை பண்ண சொல்கிறாரு. ஆனால் வழியில் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், என்ன பண்ணிட்டாரு, வரவிடாமல் பண்ணாரா இல்லையா? அப்போ இதை முதலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் ராத்திரி நல்லா தூங்கியிருப்பேன். உபவாசமாவது சரி, உபவாசத்தை நிறுத்து போதும், நிறுத்திட்டு நம்மளாம் ராத்திரி தூங்கலாம், புரோட்டா கரெக்டாக வாங்கி சாப்பிட்டு படுக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? காலையில் வருவாங்க, எதிர்கொள்வாங்க, மேற்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அங்கேயே பாதியில் அடித்து போட்டார். இதை ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல, நம்மகிட்ட சொன்னால் அந்த உபவாசத்தை நிறுத்திருக்கலாம். ராத்திரி ஒரு 7 மணிக்கு நிறுத்திருக்கலாம். ராத்திரி விடிய பயந்து கிடந்துட்டு அவன் காலையில் போகிற வரைக்கும் அவன் என்ன கெதியில் இருந்தானோ தெரியல. அவன் ஹார்ட் பீட்டை போய் பார்த்தா தான் தெரியும், யோசபாத்துட்ட கேட்டால் தான் தெரியும் எப்படிலாம் அடிச்சிருக்கோம், நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஹார்ட் பீட்டை அடிச்சதுன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். அப்போ எப்போ அடிக்கணும்? உபவாசத்தில் அடிக்கணும். சரியா? இப்போ என்ன ஒருவருக்கு ஒருவர் கை கலந்துட்டாங்க. யோசபாத்தும் அவனுடைய 25வது வசனம் வாசிக்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. ஒரு கற்பனையா நீங்க நினைச்சு பாருங்களேன், நிறைய டெட் பாடி இருக்கு, அதுல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உருவனா எப்படி இருக்கும்? இது அப்படித்தானே இருக்கு. பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் என்ன, சரி ஆடையை எடுக்கலை விட்டுருங்க, ஆபரணங்களை எடுத்துருக்க இடத்துல 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அப்போ சில நேரங்களில் நமக்கு என்ன செய்வதென்று தெரியாது இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணும் பொழுது நம் தேவன் அவர் வழியில் அதாவது எப்படின்னா இயற்கைக்கு அப்பா நம்ம கற்பனைக்கு. அதனால தான் யோபு அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த யோபு சொல்ல. நம்ம கிரகிக்கவே முடியாதுங்க. அவர் நினச்சிருப்போம், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் யுத்தம் பண்ண போக முடியலன்னு சொன்னால் நம்மக்கிட்ட சொல்கிறது நீ போவ சண்டை போடுவோன்னு சொல்லிவிட்டு அவனுங்களை பாதியிலே கொண்டு போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக 3 நாள் எத்தனை மூடை அள்ளுனானோளோ தெரியல. நானாக இருந்தால் ஒரு 5 மூடை அள்ளியிருப்பேன். அப்படி தானே?
5 மூடு 6 மூடு அழுதானுங்களான்னு தெரியல. 3 நாளாக கொள்ளையிட முடியாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஆமென். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் உபாசிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு என்ன ஆண்டவர் என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பெராக்காவே காணப்படும். ஆமென். அதுக்கு அடுத்தவனுக்கு ஆடையும் வேண்டாம், அடுத்தவன் ஆபரணமும் நமக்கு வேண்டாம். ஆமென். நம்ம திகைச்சி நிற்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் உபாசம் பண்ணுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரிலாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருவேளை நான் என்ன செய்கிறதுன்னு திகைக்கிறீங்களா? ஆண்டவரே நான் எனக்கு வழி தெரியல, நான் இந்த இதில் சரியான நான் முடிவை எடுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் திகைச்சி நிற்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த யோசபாத் சொன்னது போல் எங்களுக்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், ஆண்டவர் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லி உண்மையிலே போய் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுறது அவர் ஆலோசனையின் கர்த்தர்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆமென். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாருங்க. மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, தெய்வத்தினுடைய ஆலோசனை. ஆண்டவர் நான் இதில் என்ன செய்யணும், நான் இப்படிப்பட்ட முடிவு எடுக்க முடியல, அல்லது திருமண காரியங்கள்னாலும் சரி, அல்ல எதிர்கால தேவைகள், எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சில நேரம் நம்மளால் முடிவு எடுக்க முடியாது. சில நேரங்களில் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு ஆண்டவரே நடத்துகிறார் நம்ம நினைப்போம். ஆனால் சூழ்நிலைலாம் சாதகமே இல்லாதப்போ நம்ம என்ன நினைப்போம்? அப்பவும் ஆண்டவர் நடத்துவார்னு தான் நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெராக்காவில் 3 நாட்களாக கொள்ளையிட்டது போல் ஆண்டவர் நீங்கள் உபவாசித்து பாருங்கள், வருகிற வருஷம் நமக்கு ஒரு பெராக்காவின் வருஷமாய் காணப்படும். ஆமென். மிகுந்த கொள்ளையோடு கூட, மிகுந்த பரிவாரங்களோடு கூட நம்ம துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஏன் உபவாசம் பண்ணணும்? 3வது ஏன் உபவாசம் பண்ணணும்? நம்ம என்ன செய்கிறதுன்னு நம்ம குழப்பத்தில் இருக்கோம் பாருங்கள், அப்போ உபவாசம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உபவாசத்தினுடைய மேன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறதுல 3வது, ஆண்டவர் நிற்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு இதில் சரியான எப்போல்லாம் நம்ம குழம்புறோமோ அப்போ முடிவு எடுக்காதீங்க. ஒரு மாதிரி ஆசிலேஷனில் இருக்கும்போது இருதயம் படபடப்பாக இருக்குது, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லும் போது முடிவு எடுத்தால் ராங்காக போயிடும். அது உலக பிரகாரமாகவே நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உபாசிச்சு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும், இந்த திருமண காரியங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும், அல்லது நான் இந்த கட்டுமான பணிகளில் ஏதோ ஒன்று உங்கள் என்ன காரியங்களை நீங்கள் முடிவெடுக்க முடியும். ஒரு எதுக்கு ஆண்டவர் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் பொழுது நீங்கள் உபாசித்து பாருங்கள், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதம் செய்வார். நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாங்களா? அவர் வருவார்னு யோசபாத்து காத்திருக்காரு. அவன் வரவிடாமல் பண்ணதும் அவர் ஆண்டவர் தான். ஆமாம். அங்கேயே என்ன பண்ணா மடிஞ்சிட்டாரு. இப்போ வந்தது எது? அவனுடைய கொல்லப்பொருள் மாத்திரம் தான் இவன்ட்ட வந்ததே தவிர ஆட்கள் வரல. ஒருவருக்கொருவர் கைகலக்கத்தக்கதாய் மனிதர்களுக்கு சில செத்த பிரேதங்களோ ஒருவரும் தப்பவில்லைன்னு எழுதியிருக்கு பாருங்கள். வந்தவன் அத்தனை பேர் செத்து போயிட்டான். ஒருவனாவது வந்து சண்டை போடுறதுக்கு வரல. அப்போ நம்ம கூட எதிர்த்து நிற்கிறவன் ஒருத்தன் கூட வர போகிறதில்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை எதிர்த்து நிற்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு பலன் இல்லைன்னு சொன்னால் உபவாசம் பண்ணுங்க, ஒருவரும் நம்மை வருகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 4வது குறிப்புக்கு போகுமா? போகலாமா வேண்டாமா? போகலாம். வீடு பக்கத்தில் இருக்க, அதனால் போகலாம். பாஸ்டரம்மா மட்டும்தான் போகலான்னு இருக்காங்க. போகலாமா போகண்டாமா? உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இன்னும் ஒரே ஒரு குறிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இடப்பட்ட நாட்களில் நான் முடிஞ்சால் அதிகாலையில் நான் சொல்கிறேன். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது ஒரு காரியம், எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம். எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். எஸ்தரின் புத்தகம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். யார் சொல்றா? எஸ்தர். செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன பண்ண சொல்கிறா? 3 நாள் உபவாசம் பண்ண சொல்கிறா. சரி ஐயா பேராண்டி, உனக்கு கதை தெரியுமா? எஸ்தர் கதை தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். எஸ்தர் கதை எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? என்ன பண்ணாங்க? ஆமான் வந்து என்ன பண்ணுறாரு ஜனங்களை? ஏன்னா நம்ம நிறைய இப்போ 3வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்துக்கோங்க, வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த குறிப்பை முடிச்சுட்டு ஒரு ஜெபத்தோடு தான் முடிக்க போகிறோம். இப்போ ஆமான் வந்து இந்த மொர்கதாய்க்காக அவர் என்னை வணங்கலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? இவனை மாத்திரம் இல்லை, இவன் முழு அந்த யூத ஜனத்தையும் அழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அங்கே ராஜாவினிடத்தில் போய் நிருபங்களெல்லாம் கேட்டு வாங்கிட்டு எல்லா ஊருக்கும் அனுப்புகிறான். இந்த மாதிரி அதுக்கு அந்த மாதம் பாருங்கள், 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிப்பா தான் ரொம்ப முக்கியமானது. 3:13.
ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 13ஆம் தேதி நினைவு வச்சுக்கோங்க. ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஆமான் ரொம்ப டெக்னிக்கலா பிளான் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காப்பி அனுப்புறாரு. அந்த இடத்துல எல்லாரும் காப்பின்னு யாரும் இருக்கக்கூடாது. இதில் யூதாவினுடைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியோர்கள் யாருமே இருக்காமல் அழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது மொர்தெகாய்க்கு அறிவிக்கப்படுது. உடனே மொர்தெகாய் அந்த ஆத்தாய் அப்படிங்கிறதான அந்த மனிதனோடு கூட போய் சொல்கிறாரு, எஸ்ஸரத்தில் போய் சொல்கிறார். உடனே எஸ்ஸர் என்ன பண்ணுறா, என்ன சொல்கிறா, நான் முடியாது, யாராவது நம்ம ராஜாவின் இடத்துல அழைப்பித்தாலே ஒழிய நான் போக முடியாதுன்னு சொல்லும் பொழுது மொர்தெகாய் சொல்லுகிறாரு, ரொம்ப கொஞ்சம் கோபமாக தான் சொல்கிறார், நீ இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக சொன்ன உடனே தான் அவள் சொல்கிறா, நீங்கள் 3 நாள் எனக்காக, அந்த தான் நம்ம முதல் வசனம் வாசித்தோம், 17ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம், அங்கே 4:17 வாசிக்கலாம். அப்பதான் அவ அந்த வசனத்தை சொல்றா. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். அல்ல, அந்த 3 நாள் உபவாசம் இருங்கன்னு சொல்லுவாங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணு. 3வது உபவாசம், அல்லும் பகலும் 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்க எஸ்தர் சொல்லுகிறா. இங்க நடந்த காரியம் என்ன, அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தெரிந்ததுனால நான் அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். இங்க அழகா டெக்னிக்கலா பிளான் பண்ணி அங்கே ராஜாவுடைய சமூகத்தில் ராஜாவுடைய கண்கள் அவளுக்கு கிருபை கிடைக்கிறது. எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்தில் பாதியானால் நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லும் பொழுது அவள் போய் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, முதல் நாள் 2வது நாளில் 3வது நாள் என்ன பண்ணுறான்னா, இப்படி என்னுடைய ஜனம் அழிந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா பாருங்க. அதாவது எப்படின்னா, அடுத்த 5வது அதிகாரம் 8வது வசனம், என் வேண்டுதலை கட்டளையிடவும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் ராஜாவும் ஆமானம் நான் இந்த செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி அழிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழகாக சொல்லுவாள். அப்போ யார் அதுன்னு சொல்லும் பொழுது அதை அந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும் பொழுது அங்கே ஆமானுக்கு திகில் வந்துடும். உடனே ஆமான் என்ன பண்ணுற, அப்போ தான் ராஜா, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த திரைக்கதையில் இந்த படமாக பார்க்கும்போது ராஜா அப்போ தான் ஏதோ வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது இங்கே ஆமான் அந்த எஸ்தர் உட்கார்ந்துருக்கிற அந்த அந்த மேடையில் ஒரு மாதிரி அந்த பெட்டு மாதிரி இருக்கும், அதில் இவர் என்னை மன்னிச்சிட்டு என்னை ஒன்றும் செய்யாதன்னு சொல்லிட்டு அவர் அந்த குப்புரை கவுந்து அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். இதை வெளியில் போயிட்டு உள்ளே வந்த ராஜா என்ன பார்த்துருவார் அப்படின்னா, நான் இருக்கும் போதே என் மனைவிட்டு நீ இது மாதிரி தப்பாக நடக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லி இவனை தூக்கு போடுங்கன்னிடுவார். சரியா, அந்த நீங்கள் இந்த பைபிள் வேதத்தில் அப்படி இருக்காது, ஆனால் நம்ம அந்த படத்தில் அப்படி இந்த சம்பவங்களை பார்க்கும்போது அப்படி இருக்கு. அவர் வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்போது இவர் உண்மையிலே அவளை தொடமாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். அவள் இருக்கிற அந்த அரியணையில் பக்கத்தில் நீ ஒன்றும் செய்யாதன்னு அப்படி கெஞ்சுறதுக்காக படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ராஜா பார்த்துட்டு நான் இருக்கும் போதே நீ இப்படி பண்ணுறியன்னு சொல்லி தூக்கி போடுங்கன்னு சொல்லிடுவார். இப்போ கவனிங்க, இப்போ 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பாருங்கள், அங்கே அந்த ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இப்போ யார் நாள் குறிச்சா? ஆமாம். எதுக்காக நாள் குறிச்சாரு? யூத ஜனங்களை அழிக்க வேண்டிய நாள் குறிச்சாரு. இப்போ அந்த குறித்த நாள் அவருக்கே என்ன பண்ணிச்சுது எடுத்துக்கொள்ளுங்க. அதே 12வது மாதம் 9வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் நினைக்கிறேன். எல்லா நாடுகளிலும் அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும். சரி, இப்போ நம்ம அப்படி நீங்கள் வீட்டில் போய் வாசிட்டு நான் கடைசியில் ஒரே ஒரு வசனத்துக்கு நான் வந்துடுறேன். 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 9வது அதிகாரம்
1வது வசனத்தில் பிற்பகுதி 632வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எந்த நாள் அவன் குறிச்சானோ அந்த நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்து ஆமானோ அவன் பிள்ளைங்க அவன் குலத்தில் அடித்து போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் முடியணும்னா உபவாசம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதிரியை பார்க்காதீங்க, ஆமானை பார்க்காதீங்க, அவன் இப்படி சொல்லிட்டானே, ஐயோ என்னை அழிச்சிருவானோ, அல்லது என் தம்பி அழிச்சிருவானோ, தங்கச்சி அழிச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு உபவாச நாளை நியமித்து எஸ்தர் எப்படி செஞ்சாலோ, நான் சட்டத்தை மீறி தேவனுடைய அதாவது ராஜாவுடைய சமூகத்தில் போகிறேன், அப்படி போனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லி எப்படி அந்த உலக பிரகாரமான ராஜாவுடைய சமூகத்தில் போனாலோ, அதே போல் நம்மை அழைத்திருக்கிற பரம ராஜாவுடைய சமூகத்தில் நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஆமென். ஒருவேளை உலக மனுஷன் நமக்கு ஒரு டேட்டு குறிக்கலாம், நீ இந்த மாதத்தில் உன்னை அழிச்சே தீர்ந்துருவோம் பாரு, இந்த வருஷத்தில் நான் உன்னை கொன்றுவோம் பாரு, இந்த வருஷத்தில் நீ இந்த ஊரை விட்டு அவனை அனுப்பிடுறான் பாரு, அல்ல இந்த வருஷத்தில் நான் உன்னை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு மனுஷன் நிர்ணயித்திருந்திருந்தா நாம் இருப்போம், அவன் ஓடி போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் ஆண்டவர் என்ன தெரியுமா, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு உபவாசம் அவசியம். நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் எப்படி முடியும், அல்லது யோசாபாத்தை போல் திகைச்சு நிற்கலாம், அல்லது இந்த ஆமானை போல் பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், ஆண்டவரே ஒருவேளை நான் என் குடும்பமாக அழிஞ்சு போயிடுவனோ, இவன் பயமுறுத்தலை பார்த்தா, அல்ல இவன் டேட்டு குறிச்சிருக்கிறத பார்த்தா நாங்கள் அந்த நாளில் அழிஞ்சிருவோம்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு அல்லது ஏதோ ஒரு சில சிந்தனையோடு கூட வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நாங்கள் உபவாச நாளில் சட்டத்தை மீறி உங்களுடைய சமூகத்தில் பிரவேசுவோம். அப்படின்னு என்ன தெரியுமா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் உளுந்து கிடப்போம் ஆண்டவரை, நீங்கள் காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சும் பொழுது அங்கே எந்த நாளை முன்குறிச்சானோ அந்த நாளில் ஆமான தூக்கு போட்டாங்களே தவிர அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ இன்றைக்கு காலை வேளையில் உபவாசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அப்போ எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்ச போகிறோம், ஆண்டவரை காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. பரிசுத்த ஓய்வு நாள், உபவாச நாள் என்பது ஆண்டவரை எங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை எதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அல்லது நாங்கள் என்ன பாவத்தில், அல்லது நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் பாவ அறிக்கை பண்ணி நாங்கள் எதிலெல்லாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செஞ்ச நல்லதும் கெட்டதும் நமக்கு தானே தெரியும், யாருக்கு தெரியாது. உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை சமூகத்தில் நீங்கள் அறிக்கை எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் ஒரு நிமிஷம் இதை நம்ம தியானிக்கிறதான வேலை என்ன தெரியுமா தியானிக்கணும். ஒருவேளை நம்ம வெளியில் சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசம் பண்ணியிருக்கிறதான இந்த நாட்களில் ஆண்டவரத்தில் சொல்லுங்கப்பா, நான் இந்த இடத்துல உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நான் உங்களை விட்டு விலகிட்டாப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இது ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவமாய் காணப்படட்டும். தகப்பனை நாங்கள் எத்தனையோ முறை கீழ்ப்படியலை, எத்தனையோ முறையில் ஆண்டவரை பாவத்தில் குந்தி நடக்கிறதான ஒரு அனுபவம் ஆண்டவரை. ஆண்டவர் இந்த குந்தி நடக்கிற அனுபவத்தை இந்த நாளிலும் கூட அப்போ எங்களை நாங்கள் கழுவுகிறோம், இந்த ரத்தத்தில் எங்களை கழுவுகிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அந்த உபவாச நாட்களில் அப்பா எங்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, 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 ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தினதில் நம்ம வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, ஒருவேளை நான் ஆதியில் இருந்ததான அன்பில் நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்னா, அல்லது ஆண்டவரே ஆதியில் இருந்ததான அந்த ஜெபத்தில் விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா, அல்ல ஆதியில் ஆண்டவர் மோடு கூட இணைகிறதான ஒரு அனுபவத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா, அல்லது ஆண்டவரை என்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவரை நான் கீழ்ப்படியாமையில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவரை சபையினுடைய போதகருக்கும் நான் கீழ்ப்படியாமல் நான் எத்தனையோ காரியங்கள் நான் செஞ்சுருக்கிறேன்னா நம்மை நாமே ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் 2 கரத்தை நம்ம உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எதற்கு ஜெபிக்கிறோம்? எங்களை நாங்களே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக, எங்களை நாங்களே ஆராய்ச்சி பண்ணுவதற்காக. ஐயா, எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள், ஆண்டவர் எங்கள் பாவங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடாதபடி தடுக்கிறபடினாலே இந்த நாளில் கூட எங்களை நாங்கள் ஆண்டவர் ஒரு விஷயம் கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கழுவுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆம், ஆண்டவர் சொல்கிறாரு,
காபிரியல் தூதன் வந்தவனே, பிரியமான மகளே, பிரியமான மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பரிசுத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவரே பிசாசின் வல்லமைகளுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கு, ஆண்டவரே அந்த பிசாசின் வல்லமையை நாங்கள் மேற்கொள்வதற்கு, அதை அதட்டுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பலன் தாங்கப்பா. அதற்கு தான் அந்த உபவாச நாள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் நாங்கள் வளரணும் ஆண்டவரே. பிசாசின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே. பிசாசின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்பதற்கு, உங்கள் சமூகத்தில் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாங்கள் ஒரு உபவாச நாளை நியமித்திருக்கோமே அன்றி வேற ஒன்றுக்கும் அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தீர்மானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் அவிசுவாசங்கள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் அவிசுவாசங்கள் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம் ஆண்டவரே. எங்கள் எந்தெந்த இடத்துலலாம் எங்கள் அவிசுவாசம் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ஆண்டவரே அவிசுவாசத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். யோசபாத்தை போல ஆண்டவரே எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியலன்னு சொல்லும் பொழுது அவன் உபவாசத்தை கூறினானே, அவனுக்கு அங்கே என்ன நடந்தது ஆண்டவர் சொல்லி எதிரிகள் அவனுடைய எல்லைகளுக்குள்ளே வராதபடி ஒரு பெராக்காவை நீர் ஆண்டவர் கட்டளையிட்டது போல ஆண்டவர் உபவாசத்தின் நாளில் நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியலன்னா நாங்கள் உபவாசத்தினுடைய சமூகத்தில் ஜெபிப்போம் ஆண்டவரை. நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, துதிப்போம் ஆண்டவரை. நாங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது என் தேவன் எங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. ஐயா, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ஒரு உபவாசம் வேணும் ஆண்டவரை. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒருவேளை ஆமானை போன்ற துஷ்ட மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கலாம். இந்த ஊழியத்தை அடிச்சிருவேன் அல்லது உன் குடும்பத்தை கெடுத்துருவேன், எப்படியாவது ஆண்டவரை நான் இதை செய்கிறேனா இல்லையா பாருன்னு சொல்லி அவங்க சவால் விட்டுருக்கிறப்போ ஆண்டவரை நாங்கள் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? எங்கள் தேவனுடைய சமூகத்தில் சட்டத்தை மீறி உபவாசித்து எங்கள் தேவனை நோக்கி கெஞ்சுகிற போகிறோம். அப்படி கெஞ்சும் பொழுது என் தேவன் காரியம் மாறுதலாய் முடியும். எந்த நாளில் அவங்க திட்டம் பண்ணாங்களோ அந்த திட்டத்தை தகர்த்தெறிகிறவர் நீரளவா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில ஒரே ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. ஜெயாமாவுடைய மகனுக்கு உணவு குழாயில் பிரச்சனைன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அவர் பேர் சுரேஷ். அவருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை அந்த சுரேஷுங்கிறதான மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அந்த உணவு குழாயில் இருக்கிறதான பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே ஒரு விஷயம் கூட ஆராய்வோம். ஹல்லேலூயா. நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் எங்களுக்கு ஒரு மேன்மையின் அனுபவத்தை தரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. Jesus, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே நித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். கரங்களை உயர்த்தி ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், மட்டும் நாங்கள் காத்திருக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லலாம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவி
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் முற்படும் போது கூட அந்த நேரத்தில் நம்ம உபவாசத்தை ஏறெடுக்க வேண்டும். எதுவுமே எனக்கு செய்ய முடியல, எதுவுமே எனக்கு செய்ய தெரியல என்ற ஒரு குழப்பமான ஒரு நிலை வந்தாலும் அதுலேயும் ஆண்டவருக்கு உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை எல்லா காரியமுமே எனக்கு வெற்றியா இருக்குன்னு உங்களுக்கு தோணினாலும் அந்த இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே வாழ்க்கையில தோல்வியா இருக்குதே, எல்லாமே ஒன்றுமே முடியாத ஒரு நிலைமையில இல்லாமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டத்தின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில ஒருவேளை இருப்பீங்கன்னு சொன்னா அந்த நேரத்திலையும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாசம் மட்டும் வலுவி போகாதபடிக்கு உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் காத்து கொள்ளும்படியாக அந்த விசுவாசத்தின் கேடகத்தை பிசாசின் அந்த அக்கினி ஆஸ்திரங்களுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி நிற்கத்தக்கதாய் நீங்கள் விசுவாசத்தை அந்த கேடகத்தை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சுமந்து செல்லும் போது விசுவாசம் அவித்து போடாமல் இருக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க ஜெபத்துல இருங்க. நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜனமாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் அவரே நம்மளுக்கு துணையா இருந்து ஹல்லேலூயா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவாதி தேவன் அவர் நிச்சயமாய் தோல்விக்கு நேராக போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, குழப்பத்தின் நேராக போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் அந்த காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணி ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் அப்படியே ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவரே, நான் இனி வருகிற நாட்களிலாகும் நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலாவது நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு முற்படும் போது அந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தான் நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நிச்சயமாய் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜெபமே என்னுடைய வாழ்க்கையின் ஜெயமா இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு அறிக்கையோடு நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக நீங்க தொடர்ந்து ஜெபத்திலே இருங்க. ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலாவது இந்த உபவாச மாதத்துல நீங்கள் உபவாசத்துல தரித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது எந்த காரியத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தின் மத்தியில் நீங்க இருக்கிறீங்களோ நிச்சயமாய் ஆண்டவர் தாமே பதில் தந்து உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே விசுவாசத்தோடு நீங்களும் அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபத்துல வைங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கு சோதனைகள் பெருகும் போது, கஷ்டங்கள் பெருகும் போது மனிதர்களுக்கு நேராக ஓடுகிற காரியம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்திற்கு நேராக ஓடி வந்து உம்முடைய பாதத்திலே விழுந்து கடந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் சபையில கூடி வந்து உம்முடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தின பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கிற பிள்ளைகள் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. அவர்கள் இன்னும் அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையான ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.